ஹாய் மக்கள்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். ஸோ மக்கள்ஸ் வாங்க, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குது பறிக்க போகிறோம், அறுவடை பண்ண போகிறோம். நிறைய இல்லைல்ல, கொஞ்சம்தான். ஸோ பார்த்தீங்கன்னா செரி டொமேட்டோ விட்டுருக்கு, ஒன்று அதையும் பறிச்சிடலாமா? ஆமாடி. அண்ட் இப்போ தான் பசங்க யாரோ கார்னை வந்து அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. நிறைய மிளகா நார் வந்திருக்கு. கத்திரிக்காய் எப்போ விடும் வெயிட்டிங்கில் இருக்கோம் நாங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் பச்சை மிளகாவும் நல்லா பெருசாக சூப்பராக காய் காய்ச்சிருக்கு. இதில் ரொம்ப அதிகம். அண்ட் இது என்ன சொல்வோம், ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாளா? ஓகே, வெங்காயத்தாள். நான் ஆல்ரெடி உங்களை கேட்டேன் இது என்ன செடியாக இருக்கும்ன்ட்டு, யாருமே எனக்கு கமெண்ட் பண்ணல. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பூ பூக்குது, நிறைய பூ இட்டுருக்கு. ஸோ இது எதோடதுன்றது தான் எனக்கு தெரியல. லைக் டபுள் பீன்ஸா இல்லை என்னன்றது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா, அம்மாடி இன்றைக்குமே 2 தக்காளி பழுத்துச்சு. ஸோ எடுத்துடலாம். நல்லா சூப்பராக இருக்குது, அழகாக. என்னோடய லெமன் கிராஸ் பார்த்திங்கன்னா செமையாக சூப்பராக க்ரோ ஆகிட்டே வருது. கொத்தமல்லி எல்லாமே பூ இட்டுச்சு, அதையும் எடுத்துடணும். நெக்ஸ்ட் அப்படியே வந்தோன்னா மாதுளை பூ நிறைய விட்டுருக்கு, ஆனால் அப்படியே எல்லாமே கொட்டிடுது. ஸோ அகெயின் ஒரு பன்னீர் ரோஸ், சூப்பரான பன்னீர் ரோஸ், அதையும் பறிச்சிடலாம். நான் எங்கெங்கே பறித்து வைக்கிறது. ஸோ பன்னீர் ரோஸ் ரொம்ப வாசனையாக இருக்கும், சூப்பரான ஒரு ஃப்ளவர். ஆஹா, செம்ம வாசனைங்க. அப்படியே இந்த சைடு வந்தால் காக்கடா மல்லி நிறைய விட்டுருக்கு, அதையும் பறித்து கட்டணும். இங்கே ஒரு பன்னீர் ரோஸ். ஸோ அங்கேயும் ஒரு சூப்பரான பன்னீர் ரோஸ் அண்ட் ஆரஞ்சு ஃப்ளவர் ரோஸ் பாருங்களேன், செமையாக இருக்குது. அங்கே டார்க்கு ஃப்ளவர். ஸோ சூப்பராக இன்றைக்கி ஒரு 4-5 பூ கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ மக்கள்ஸ், என்னோடய தோட்டம் ரொம்ப குட்டி தோட்டம்தான். இதுக்கு அடுத்து நிறைய வளர்க்கணும் அப்படின்னு நிறைய ஆசை. ஸோ அது இன்னமும் நம்ம கரெக்டான ப்ரொசீஜராக பண்ணணும் அப்படின்றதுனால வெயிட்டிங்கில் இருக்கேன். கூடி சீக்கிரத்தில் ஜனவரிக்குள்ளே, தை மாதத்துக்குள்ளே நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்து உங்களுக்கு தினமும் ஒரு vlog வரும். ஸோ தோட்டத்தில் என்னென்ன வளர்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ பக்கத்தில் அண்ணா வீட்லேயும் சூப்பரான ரோஸ் எல்லாமே விட்டுருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்படி பார்த்தோன்னா எல்லோ ரோஸ் சூப்பராக பூத்துருக்கு பாருங்க மக்கள்ஸ். நிறைய வியூஸ் போகுது. அண்ட் யாருமே நான் கேட்குற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறதில்ல, ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு எதனா பதில் அந்த எதோட செடி அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.